இன்னைக்கு முருகன் ஸ்பெஷலுக்கு தைப்பூசம்னால கோயிலுக்கு போகலாமா? இப்போனடா போயிட்டு வந்தோம், அதுக்கு எனக்கு தலை சுத்துதுடா. ஏய் நிஜத்துல நினச்சிக்கினியா? நிஜத்துல இல்ல, ரோப்ளாக்ஸ்லயா? இது அப்ப புதுசா இருந்தது, இப்போ நான் கேள்வியே பண்றேன். கேள்வியே பண்றியா? சரி, அப்படின்னு கேம் தெரியுமா உங்களுக்கு கைஸ்? தெரியும்னா இப்போ கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா கோயிலுனா பழனி மலை. பழனியா? ஆமாம், எஸ். ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸில் பழனி முருகர் ஸ்பெஷல் தைப்பூசத்துக்கு. அதனால் பழனி மலைக்கு போகிறோம் வாங்க. கையில் என்ன இருக்குதா அதுதான் காமிச்சிது. நிஜத்தில் போக முடியல, இதில் போகலாம். ஃபஸ்ட்டு ரூல்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் எனி ஆஃப் திஸ் ரூல்ஸ் வில் லீட் டு பர்மனன்ட் பேன். நோ ப்ரொஃபைட்டிங் இன்ப்ரோபேட்டிவ் ஸ்பீச். நோ எக்ஸ்ப்ளோட்டிங் ஆர் ஹேக்கிங் ஆஃப் எனி ஷார்ட்ஸ். No weddings or romantic role play. Stay respectful with each other and be civil. Agree. Continue. இங்க போறா பழனில ஒரு அண்ணாவே என்ன வச்சுக்கறாங்க. இங்க போனா இந்த கடைக்கு, அந்த கடைக்கு, இந்த கடைக்கு நீ போய் கொஞ்சோண்டு சவுண்ட் வச்சுக்கலாமா? வாராயோ வெண்ணிலாவே, அகம்பாவம் கொண்ட சதியாள், அறிவால் உயர்ந்திடும் பதினான் அகம்பாவம். ஓகே, இப்போ அங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் கேட்டிங்களா பாட்டு? முன்னாடி போட்டா பாருங்க கைஸ், இங்க பாருங்க கைஸ், நான் பூஜை பண்றேன். இருங்க வாழ்வே நான் பாடுறேன். இருங்க நான் பாருங்க. வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே. வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே. வாராயோ வெண்ணிலாவே, வாக்குரிமை தந்த பதியால் வாழ்ந்திடவே வந்த சதினான். வாக்குரிமை தந்த பதியால் வாழ்ந்திடவே வந்த சதினான். நம்பிட செய்வாரே இருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். ரஜினிகாந்த் ஃபோட்டோ, பிஸ்கெட் 5 rupees, முருகன் ஸ்டாச்சு 100 rupees, முருகன் போயிட்டே போயிட்டு வேண்டா 200 rupees. கைஸ் பை கைஸ். இப்போ திருப்பியும் சொல்கிறேன்னா கேட்காது, நான் சொல்கிறது வராதுன்னா பேச சவுண்ட் அதிகமாக இருக்கும் பாட்டு. என்ன பாருங்களா, இந்த மாம்ஸ் அந்த சாக்லேட் வரும்ல, அப்புறமா இந்த மைலோ, அது இது கைஸ் இங்க பாருங்க கைஸ், கருப்பசாமி பாருடா. அப்புறமா மைலோனா இருக்கு கைஸ். ஐயோ அரப்பன், வாங்க கருப்பசாமி பக்கத்துல ஐயனாரும் இருக்கிறாரு. கிளிக் டு வேர் பண்ண முடியல, நம்ம மேல வந்துட்டோம் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு இப்போ நம்ம போட்டுன்னு இருக்கோம்ல. அதனால யார் இது? சிவன் தானே இது கைஸ்? சொல்லுங்க, சிவன் தானே இது? இல்லை கைஸ் சாமியா இருக்குது கைஸ். சாமியா இருக்கா? ஒரு பூஜையை போட்டாச்சு. பைரவா, ஷூஸ்னா இங்கே கைட்டு விடுற மாதிரி இருக்குது. என் ஷூ எடுத்துருங்கடா டே. பைரவா எனக்கு பிடிச்ச பைரவா. வாவ் விநாயகர். ஓ என் ஃபேன்ஸ் நல்லா இருக்கணும், சப்ஸ்கிரைபர் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் விநாயகா. போடுங்க டொப்பு விநாயகரை கூப்பிடுறியா? ஆமாம், சாம்பிராணி. இங்கே பாருங்க ரூல்ஸில் என்ன சொன்னாங்க, இது என்ன பண்ணுது இது இங்கே பாருங்க. இப்படி இருக்குன்னு நல்லா இருக்குல்ல? போக்கா இப்படி பேன் பண்ணி விட்டுற போகிறாங்க. காய்ஸ் இங்கே பாருங்க, கருப்ப சுவாமி சன்னதி. எங்க இந்த அக்கா அப்படி காத்துன்னு வந்தா இதா?
பாட்டே போட்டுச்சுலாம் மேங்க மாறு மேலே ஏறிட்டியா உக்காந்துக்கணும்டா. நானும் வரேன். அப்படியே கையில் ஏறி பிடிச்சிங்க. ஏ ஏ ஏ ஏ இது என்னடா மேலே ஏற விட்டீங்க? கருப்பசாமி விநாயகர். ஓகே நாங்கள் போகலாம். நல்லா தான் இருக்குது உண்மையாலே. பேருனா அப்படியே சரியான தமிழ். என்னது இது தமிழ் சாமி. இருங்க கீழே தொட்டு கும்பிட்டு போகணும் கைஸ். பூ மலை போடு ஃபஸ்ட்டு. போட்டாச்சா? இப்போ போ. ஃபஸ்ட்டு போனீங்களாம் தேவி சன்னதி, சிவா சன்னதி, கால பைரவா பிள்ளையார் சன்னதி, நான் இப்படியே இருக்க போறேன். மகாமண்டபம், பொஹார் ஸ்விம்மிங் மண்டபம், ஸ்விங் மண்டபம், கருப்புசாமி பகர் சன்னதி. கருப்புசாமி போய் பார்த்து என்ன பாத்துற போடா. இங்கே பாருங்க கைஸ். இதே குதிரை வரவேற்கு நம்மளுக்கு. என்னை வந்து பாத்துட்டு போயேண்டா. வா உங்க பாருங்க. வேல் முருகா வெற்றி வேல் முருகன். இதோ இவ்வளோதான் பண்ணி வச்சிருக்காங்களே. அந்த வந்து பாத்துட்டு போடா விஷ்ணு. ஏய் என்ன நீ இப்போதான் அது இவ்வளோ ஸ்லோ. அங்கேயே இருந்தாலும் வரமாட்டேன்டா சொல்லிட்டு. என் கூட வந்துடணும். கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்டா. என்னை வந்து பாத்து வந்து போயேண்டா. கேட்குறான். ஸ்பீடும் இல்லை இது. பார்த்துட்டேன் போயிட்டேன். நீங்க தான் இருக்கிற. இங்கே பாருங்க மேலே பாருங்க சிவன் ஃபோட்டோவோட. சிவன் பைரவா இல்லடா. அதான் மேலே போட்டிங்க. இங்கே பாருங்க சிவன். ஏன்னா நான் சொன்னேன் அப்பயே நான் கூட வரேன். சரி கூட அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதில்ல. பேசுகிறாத அதுக்கு. அங்கே நீங்கள் மேலே போயிட்டு இந்த சைடு பைரவா இருக்குண்டா. சரி இரு. ஸ்ரீனிவாசன் சன்னதி, ராமச்சாத சன்னதி, நவகர ஆலயம், சதலபூர்ணம், நிஷா மண்டபம். இந்த பக்கம் ரைட்டில் போகலாம். ஃபஸ்ட்டு ஏதோ இங்கே இருக்குது. நான் இப்படியே பார்க்கலாம். நான் பாருங்கள். நான் எனக்கு தெரியாது. சில இது மட்டும்தான் எனக்கு தெரியும். இதுவும் என்னன்னு தெரியாது. பழனி கதை பார்க்கலாம் வாங்க. ஓகே பழனி கதையை பார்க்கலான்னு வந்திருக்கோம். எல்லாம் நல்லா காது குத்தி கேட்குறேன். The Devas, gods and Sanyasis used to go to Mount Kailasa to worship. ஃபஸ்ட்டு இருங்க கைஸ் நான் சொல்கிறேன் எப்படி இந்த கதைன்னு. ஃபஸ்ட்டு எல்லா காடும் எல்லா சாமிங்களும் கைலாய மலைக்கு போனாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னா சிவன் வந்து சொன்னார் அவங்க 2 பசங்கக்கிட்ட. ஒன்று விநாயகர், ஒன்று முருகர். ஆமாம் கீழே ஒரு விநாயகர். அந்த விநாயகர் அங்கே 2 பேருக்கும் என்ன நடத்துனாங்கன்னா ஒரு போட்டி நடத்திட்டாங்க. என்ன போட்டினா போய் உலகத்தை ஒரு 3 தடவை சுற்றிட்டு வாங்கன்னு சொல்லி போட்டி கொடுத்தாங்க. அந்த போட்டியில் 2 பேரும் கலந்துக்கினாங்க. முருகர் என்ன பண்ணாருன்னா அவரோட மயிலில் எடுத்துன்னு போயிட்டார். விநாயகர் என்ன பண்ணாருன்னா அவர்கிட்ட மவுசைக்கு இல்லை அது என்னன்னு புரியல கைஸ். பேர் அந்த எலி அவரோட வாங்கினத்தை எடுக்க முடியாது. ஏன்னா எலியெல்லாம் பறக்க முடியாது. ஒரு பீகாக் வச்சுனால பறந்து போயிட்டார். அதனால் விநாயகர் அவர் ஷார்ப்பான மைண்ட் வச்சுக்கின்னு அவங்க அம்மா அப்பாவை சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அம்மா அப்பாவை சுற்ற ஆரம்பிச்சிட்டோன்னே அப்போ அவர் சொல்கிறாரு எதுக்கு எங்களை சுற்றுனேன், உலகத்தை என்ன சுற்ற சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். சிவன் சொன்னார். ஆனால் விநாயகர் என்ன சொன்னார்னா என் உலகமே நீங்கள் தான், உங்களை சுற்றினா தான் உலகத்தை சுற்றுன மாதிரி அப்படின்னா விநாயகர் சொன்னார். அதனால் இவர் உலகத்தை ஃபஸ்ட்டு சுற்றிட்டு வந்துட்டாருன்னு அந்த ஞானப்பழத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஞானப்பழம்னா மாம்பழம். அங்கே தெரிஞ்சா பாருங்கள்
ஆமாம். அங்கே தெரியுதுல அந்த ஞானம். அப்புறமா முருகர் சொல்கிறார், நான் தானே ஃபஸ்ட்டு வந்தேன், எனக்கு தானே அந்த மாம்பழம்னு. ஆனால் சிவன் சொல்கிறாரு, இல்லை விநாயகர் தான் ஃபஸ்ட்டு எங்களை சுற்றி உலகம்னு சொல்லி சுற்றினார், அதனால அவருக்கு உலகம்னு சொல்லி சுற்றினார், இல்லை சுற்றிட்டார் உலகத்தை அப்படின்னு சொன்னார். ஆனாலும் விநாயகர் என்ன பண்ணாருன்னா கொடுத்தாரு, மாம்பழத்தை கொடுத்தாரு முருகர்கிட்ட. அவர் ஏற்றுக்கல முருகர். அதனால அவர் கோச்சிக்குன்னு யாரோ ஃப்ரெண்டு கஷ்ட கொடுக்குறாங்க. அவர் கோச்சிக்குன்னு ஒரு கைலாசத்தை விட்டுட்டு அவர் வந்து நல்லா தமிழ்நாடுக்கு வந்துட்டார். எனக்கு கைலாசத்தை விட்டு நான் சவுத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு வந்துட்டார். அங்கே வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, அங்கே வந்து தான் பழனி அப்படின்னு ஒரு அவதாரத்தை எடுத்து அங்கே தங்குனார், செட்டில் ஆகல. இதுதான் பழனியோட ஃபுல் கதை. அந்த பழனிசாமி தான் இவர். பார்த்தீங்களா, இவர் இந்த மாதிரி அந்த பழனி போகிற கேப்பில் தான் ஔவையார்னு ஒருத்தரை பார்த்தாங்க. இது படிக்கலாம். இஸ் போர்டு just having a cord with a danda staff gives a safely for others. His left hand on thigh shows abundant grace. His jeweled ankles shine with beauty. He shows grace to all wearing. Only a kapuna lonely cloth along with a blue peacock. அப்போனா இந்த சேவல் எதுன்னு நீங்கள் கேட்பீங்க, அந்த கதையும் சொல்லிட்டா. இந்த சேவல் எப்படி வந்ததுன்னா சூர சம்பவம் தெரியும் உங்களுக்கு. அந்த சூர சம்பவத்தில் இந்த ராட்சசனை அடித்தார். அந்த இடம் தான் திருச்செந்தூர். அந்த இடம் பேர் தான் திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூரில் அந்த அரசன், அந்த யார், அவர் ஒரு அரசன் அந்த திருச்செந்தூருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டார். முருகரும் அவர் செஞ்ச தப்பை உணர்ந்து அவருக்கு உயிர் பிச்சை மாதிரி, நீ என் கூடயே இரு, எனக்கு ஒரு வாகனமாக இரு சேவல் அப்படின்னு ஒரு பிறவையே கொடுத்தாங்க. இந்த சம்பவம் நடந்த இடம் தான் திருச்செந்தூர். அதுக்கப்புறமா இவர் வந்து அந்த சேவல் வந்து ஒரு ராஜா. அந்த கோட்டைக்கே, இந்த கோயில் இருக்குல்ல அந்த இடத்துக்கு இவர் தான் ராஜா. இந்த ராஜா தான் இப்போது அந்த இடத்த திருச்செந்தூர் முருகர் சாமி இப்போ வச்சுன்னு இருக்கார். அவ்வளோதான். ஓகே, வெளியே போகலாமா? பாய் 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 பாய். ஓகே, கதையை சொல்லி முடிச்சிட்டேன். வெளியே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பர்சன்லேயே இருக்கட்டும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நவகிரகணம் எல்லார் பேரும் எனக்கு தெரியாது, கொஞ்சம் பேர் தெரிஞ்சவங்க. எனக்கு தெரியும்டா. ஐயோ குரூப்னா ஏய் கைஸ் போய் சொல்கிறாங்க கைஸ். இந்த பக்கமா இது வந்து சனீஸ்வரா இருக்கணும். ஆமாம் சனீஸ்வரர். அதான் எனக்கு தெரியாது கைஸ். வாங்க போயிடலாம். இந்த ப்ரோ வச்சுன்னு இருக்காங்க. எங்கே ப்ரோ இருந்தால் வாங்கினேன், ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இருந்தார், போயிட்டாரே. இது யார்? விஷ்ணுன்னு நினைக்கிறேன். விஷ்ணுவா? இல்லை பெருமாள். ரெண்டும் ஒன்று தான். ஆர்த்தி காமிச்சிடலாம் கைஸ். ஓகே, விஷ்ணு இது. நெக்ஸ்ட் யார்? நெக்ஸ்ட்டு யாருன்னா சரவணா. அப்பா சரவணா, என்னப்பா பண்ணுறீங்க? வணக்கம். திஸ் இஸ் மை பூஜா ஸ்டோர் வேர் இஸ் ஆல் temple products to make a archana plate. Walk on to proceed to temple. சாமி வில்லாஸ் விபூதி. இது ஒன்று கூட காசு இல்லை கைஸ். எப்படி தான் காசு எடுக்கணும்னு தெரில. காசு எடுக்கணும் இருந்தால் வந்து எடுத்து நான் போயிருப்பேன். சாமி இந்த பக்கம். இது யாரா? பெருமாள். பெருமாளும் திருப்பதியில் இருக்காங்கல்ல அவங்க. பாருங்க கைஸ், அப்படியே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது கைஸ். உண்மையிலே
அப்படியே ஒரு செம்மையாக ப்ரெசண்ட்டாக கம்ப்யூட்டர்லாம் இன்னும் ஒரு கிராஃபிக்ஸ்னால் செம்மையாக இருந்திருக்கும் கொடுத்துருக்கல. ஏய் நம்ம நேரம் ஓகே ஓகே. சாமி இந்த பக்கம் இருக்காரா? அப்படியே இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இரு 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 விநாயகர், ஒரு விநாயகர். அதே மாதிரி பிரசாத் ஒரு பேர் சண்முக சுவாமி. சூப்பர் சுவாமி. இது ஒன்று கொடுங்கப்பா. இது இன்வென்ட்ரின்னு ஒன்று இருக்கா? இருங்க பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி. இன்வென்ட்ரி அதான் பார்த்துனுங்கிறேன் எங்கன்னா என்ன போகுதுன்னு. இருங்க தேவையானது மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே இது நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். இது எடுத்துக்கலாம். இதுக்கு பதில் டெம்பிள் அம்ப்ரேலா வேணாம். ஓகே இதுக்கு பதில் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ் எல்லாருக்கும் இப்போ போய் நல்லா நம்ம அர்ச்சனை காமிக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது சங்கீத மண்டபம். சங்கீத பாடலாம். வாங்க 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 இருங்க. ஃபர்ஸ்ட் கிளிக் டு ப்ளே நவதஸ்வரம் டு ப்ளே நவதஸ்வரம். ஓகே கிளிக் பண்ணுறா ப்ளே பண்ணுறா. எப்படி இப்போ பண்ணணும் தெரிலையா கைஸ்? அங்கே போயிடலாம். ஆஹா காளியம்மன் உங்களுக்கு ஒரு அர்ச்சனையை போடலாம். அர்ச்சனை இல்லை நார்மலாக. ஸோ அங்கே வேறு ஐயோ பேர் படிக்கலாம்ப்பா இங்கிலீஷில். சமூக மாரியம்மன். மாரியம்மன் கைஸ். வா 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 கற்பூரம் அதுக்கா காட்டுறா கிராஃபிக்ஸ். இருங்க கைஸ் அப்படி ஆக்டியை வச்சுக்கினேன். ஒரு ஃபோட்டோ தமிழுக்கு எடுக்கலாமா? இது இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது. இது என்னதுரா? மேலே பேர் இல்லை. மண்டபம் மாடர்ன் வித் 1000 of pillars. ஏம்மா டி டார்ச் லைட் இருக்குது. லைட் இருக்குது. 1000 இது கண்டிப்பாக 1000 இருக்குமா தெரில. இது 1000 இருக்கும் கைஸ். 500 இது 500. யோ கேமர் சி யார்ப்பா அந்த கேமை கண்டுபிடிச்சது? செம்மையாக இருக்குது. இது 10 out of 10 தரலாம். நான் தான் சாமி. ஐ எம் தி காட் ஆஃப் முருகன். பழனி. எனக்கு திருச்செந்தூர் தான் நான் போய்க்கிறேன். பழனி போகல. எனக்கு தெரில இந்த மாதிரி இருக்குமான்னு. அங்கே கோயில் அங்கே இருக்குது எனக்கு சத்தியமாக தெரில. இந்த மாதிரி தான் இருக்கும்னு. ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகுதா? ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பண்ணலான்னு இருக்கேன். கோடிங் மில்க் அபிஷேகம். பாலை வேஸ்ட் பண்ணாதப்பா. போகும்போது கொஞ்சம் லேட்டாக போன மாதிரி இருந்தது. வரும்போது கொஞ்சம் ஈஸியாக. உங்களுக்கு தெரியுமா கைஸ்? எப்போனா நான் ஸ்டீல பிராண்டோட ஆடுறானோ கர்ஸ்ட் இருக்குல்ல அது வந்தது கைஸ். எப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில. கர்ஸ்ட்டு மியூட்டேஷன் அது வருது. எப்படி இருக்கும்? இது யாரா? மீனாட்சி அம்மன். காசியா என்னது அது? காஞ்சிபுரம் கமலேஸ்வரி. தெரில கைஸ். சாரி காட். அது சத்தியமாக தெரியல. பா சிவன்ரா. சிவன் போற்றியே மகா சிவன்ரா. பிடிச்ச கார்டு மறக்காம உங்களுக்கு பிடிச்ச கார்டும் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க மீசை வச்சு சிவன் கிண்டல் பண்ண ஜாலி. கீழே பண்ண ஒரு முருகர் இருப்பாரு. பார்க்கலாம். கீழே போயிட்டு முடிச்சிடலாம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சைடில் இருக்கிறேன்.
இந்த ஃபோன்ல பிடி வரியா கமிங் சூன் எங்க தெரியும் இரு பார்க்கலாம் சொன்னல முருகர் முருகரே இல்லை ஃபஸ்ட்டு சிவன் லிங்கம் கீழே பார்க்கல நீங்க கீழே நான் சொன்னேனா சூப்பர் நல்லா இருக்கு கைஸ். ஓகே கைஸ், இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். மறக்காம பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முடிச்சிடலாம். Bye 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 bye.